சிலரெல்லாம் ஒரு சாபம் பின்தொடரும். யாருன்னா ஒரு வயிற்றில் இறந்தாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வீட்டில் அதே வயிற்றில் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் முறித்து விட்டார், அழித்து விட்டார். அவர் நமக்காக சாபமானார். ஆமென். சாபமே உங்க மேல கிடையாது. சொல்லுங்க, என் மேல சாபம் கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். வாழ வைக்கிற தெய்வம் அவர். ஆமெனா? அவரை சார்ந்துக்கோங்க. அப்பப்போ நீங்க சொல்லணும், ரொம்ப பயமா இருக்கா? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். உயிரை குறித்து பயமா இருக்கா? நோய் உங்களை பயம் காட்டுதா? நீங்க சொல்லுங்க, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். நீங்க சொல்லி பாருங்க, உங்க ஜீவனை டச் பண்ணவே முடியாது. உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறேன் சொல்லி பாருங்க. பிசாசு எப்படி உன்னதமானவரை தாண்டி உள்ள வர முடியும்? சொல்லுங்க, வர முடியாது. சர்வ வல்லவரை தாண்டி உள்ள வர முடியாது. யாருடைய மறைவில் இருக்கிறீங்க? உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழல்ல நீங்க இருக்கிறதுனால உங்களை மேற்கொள்ள, உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலும், எந்த பேயாலும், எந்த நோயாலும் முடியாது. கரமே தட்டலையே, ஒட்டு வரலையே. இருதயம் ஒட்டு வரணும்.